गोविंद बावले एक भावता चक्र संहिता ज्ञातमार्जित वामभागं लक्ष्मी प्रपद्ये नमो सरगोपाय रंगनाथ सरस्वती श्रीरंग वीरवेदांताने रंगनारायणो सर्वेभ्यः स्वागतं च पढ़े भाग में संदेह है बोला ना विषयकांशம் பேஜ் நம்பர் 23ல விஷயகாंशங்கள் பார்த்தோம் ஏன்னா சாட்சா பூமினி கொஞ்சம் பரமார்த்தத்துல குணம் வர வேண்டிய இடத்துல குணம் வராம விருத்தியானது எங்கெங்கெல்லாம் வருது குணத்தை தடுத்துட்டு எங்கெங்கெல்லாம் விருத்தி வருதுங்கிறத சில இடங்கள் இருக்கு அந்த இடங்களை வந்து விஷயகாம்சமா சொன்னேன் ஏன்னா இந்த குணம் விருத்தி வருத்தி கிடையாது ஆனாலும் குணம் தான் வரணும் குணத்தை தடுத்துட்டு விருத்தி வருதுன்னு சொன்னேன் அக்ஷ ஊகினி வருவத அக்ஷோகினி நானும் வந்து அக்ஷோகினி ஸ்வப்னதீரா ஸ்வைரஹன் है बुद्धि वंदित स्वप्नधीरी स्वैरे स्वप्नधीरिणी स्वैरिणी प्रकसूगः प्रौढः प्रकसूडः प्रौढः औ இல்ல औ வந்து வித்தியானது வந்திருக்கு प्रकसूडिः प्रौढिः प्रकशेषः त्रैषः प्रकशेष्यः त्रैष्यः प्रकऋणं प्राणम इयो ऋण शब्दवादे गुणवर्णो वृद्धि वंदिरुक्के रक्ततर प्लस ऋण रक्ततरार्णम कंबल प्लस ऋण कंबलार्णम वसन प्लस ऋण वसनार्णम दश प्लस ऋण ऋणः दशार्णः ऋण प्लस ऋण ऋणार्णम அப்படின்னு உதாரணம் வரைக்கும் பார்த்தோம் இன்னொரு விஷயகாந்தங்கள் சொல்றேன் आ आ इत्येताभ्यां ऋतशब्दे परे पूर्वपरयोः स्थाने आर् आदेशः भवति एषः आदेशः तृतीया समासे एव आ பக்கத்துல ரித சப்தம் ரிதங்கிறது சப்தம் அந்த சப்தம் பரவாயில்லை ஆதேசமான வித்தியான ஆனா வித்தியானது ஆதேசமா வரும் எங்கன்னா வித்யா சமாசம் வித்யா சமாசம் சமாசம் காமம் போயிருக்கோம் ரெண்டு பேரும் ஒன்னா சேர இடம் இருக்கு அது காமம் அந்த சமாசங்கள்ல வருது அதுவும் தித்தியா சமாசம் தித்தியா சமாச சமாசம் தத்புருஷ சமாசத்துல பிரதமா தத்புருஷன் தித்தியா தத்புருஷன் இருக்கிறோம் அங்க தித்தியா தத்புருஷன் தித்தியா விபக்தி வந்து சமாசம் அடையும் அதான் தித்தியா தத்புருஷன் அந்த தித்தியா சமாசத்துல மாத்திரம் இந்த சமாசத்தை ஆ முடிஞ்சு பக்கத்துல சுத்தம் பரமா இருந்தால் அப்போ குணம் வராது விருத்தி தான் வரும் ऋतशब्दमानसे परे परमार्थते पूर्वपरयोः இந்த ஆவோ ஆகோ தருகோ சேது பூர்வபரயோः स्थाने அந்த இடத்தில் ஆர் அத ஆதேசமானது பவதி இந்த ஆதேசம் எப்போ ஏஷः ஆதேசः இந்த ஆதேசமானது திருத்தியா சமாசேய திருத்தியா சமாசம் திருத்தியா சமாசத்துல மட்டும்தான் இந்த ரூட் உண்டு மீதத்துல என்ன வராது விருத்தியானது வராது அது குணம் தான் வரும்னு தெரிஞ்சுக்கணும் அது உதாரணம் கொடுத்துருக்கு சுக ரித இப்போ சுக ரித அப்படி ரெண்டு பதம் இருக்கு ரெண்டு என்ன பதம் போறது சேரட்டும் ரெண்டு பதம் சேர்ந்து ஒரே பதம் ஆக போறது இப்போ நம்ம முன்னே சொல்லியிருக்கோம் நம்ம காமிக்க வேண்டிய இடத்த ஒண்டி உதாரணம் கொடுத்துருக்க ஃபுல்லா முதல்ல ஆனா இங்க என்னன்னா ரூபம் என்ன போறது அப்படின்னு ரூபமானது நமக்கு ஆகும்
இந்த ஆசை இப்ப எப்படி இந்த சுகார்த்தா அப்படின்றது ஒரே வேர்டு. இப்போ சுகார்த்தகான்றது ஒரு வேர்டு காமன். அதனால இதுக்குள்ள எத்தனை வேர்டு, 2 வேர்டு சேர்ந்து ஒரு வேர்டாகி சமாசம். சுகார்த்தகான்றது என்ன இருக்கு, சமாசமானது வந்திருக்கு. சமாசம் என்ன, 2 பதம் ஒரே பதமா ஆகும். 2 பதமானது ஒரே பதமா ஆகும். என்ன 2 பதம்னா சுகம் சேர்ந்து சுகார்த்தா ஒரு பதத்துக்கு உள்ள என்ன இருக்கு, 2 பதம். அதனால இது சமாசம். இப்போ இது சமாசம், இதே சமாசம் அப்படின்னு பார்த்தா சமாசம். சமாசங்கள்லாம் உங்களை அந்த சமாச பாகம் கொஞ்சம் புரியும். ஆனா சமாசங்கள் எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா மீனிங் வச்சு தான் சொல்லணும். முதல்ல அர்த்தத்தை தெரிஞ்சுக்கணும். அர்த்தம் சமாசங்கள் சொல்றதுக்கு ஈஸியா இருக்கும். அது மேல்பாடு வரப்போறது. இப்போ சுகேன ரிதா சமாசம் சொல்ல போறோம். சுகேன ரிதா சுகார்த்தா. சுகத்தினா சுகேன சுகத்தி சுகேன ராமேன ராவண சுகத்தினா ரிதா விடுபட்டவன் அடைஞ்சவன். ரிதகானுக்கு நிறைய அர்த்தம் இருக்கு. விடுபடுறதுன்னு ஒரு அர்த்தம் இருக்கு. தள்ளி வந்தவன் அதே பிரிஞ்சு வந்தவன் ஒரு அர்த்தம் இருக்கு. அதே செல்வாமாவுடையன்னு அர்த்தம் இருக்கு. இப்போ சுகத்திலேருந்து விடுபட்டவன் அர்த்தம். சுகத்திலேருந்து வந்த ரிதகான வந்தவன் அப்படின்னு வச்சுப்போம். சுகேன சுகத்திலிருந்து வந்தவன். சுகத்தினால் ரிதகா வந்தவன் கிடைக்கிறதுதான் சுகத்திலிருந்து கிடைக்கிறதுதான் இருக்கும். சுகேன ரிதகா நம்ம என்ன பண்றோம், அர்த்தம் சொல்ல போறோம். சுகேன சுகேன ரிதகா சுகார்த்தா. அர்த்தம் இதுக்கு என்ன அர்த்தம், சுகேன திருத்தியா. சுகேனா ராமேன என்ன அர்த்தம், ராமனால். ஆள் ஒருவர் திருத்தியா சொல்றோட சமாசம் ஒவ்வொருத்துக்கும் ஒரு திருத்தியாக்கு சுகேன சுகத்தினால் ரிதகா விடுபட்டவன். சுகத்தையே செல்வம் உடையவன். நம்ம எந்த அர்த்தம் சுகேன அப்படின்னு சொல்லிட்டு திருத்தியா விபக்தியானது. அப்போ இது திருத்தியா அர்த்தத்துடைய பதமான 2 பதம் சேர்ந்து அதுல ஒண்ணு என்னவா இருக்கு, திருத்தியா விபக்தியில இருக்கு. இப்ப திருத்தியா தத்புருஷன். இப்போ திருத்தியா தத்துவமா இருக்கிறதுனால சமாசமா இருக்கிறதுனால திருத்தியா விபக்தியா இருக்கிறதுனால என்ன ஆகும், இப்ப 2 பேரும் ஒன்னா சேரணும். சுகேன ரிதகா சேர்த்து என்ன ஆகும், முதல்ல இந்த சுகேன திருத்தியா விபக்தி இருக்கு, ரிதகான்னு பிரதமா விபக்தி இருக்கு. அது 2 போயிடும். ஏன்னா ஒவ்வொரு 2 சப்தம்னா விபக்தியோட தான் இருக்கும். ஒரு சப்தம்ன்றது ராமஹா கிருஷ்ணா கோவிந்தா ராமம் கிருஷ்ணேன கோவிந்த எதை சொன்னா ஒரு விபக்தியோட இருக்கும். ஆனால் சமாசம் அடையிட்ட என்ன பண்ணணும், அந்த என்ன விபக்தி இருக்கோ அது தொடர்ந்து ஒரு சப்தத்தை மாத்திரம் நம்ம எடுத்துக்கணும். ஒரு என்ன சப்தமோ அந்த சப்தத்தை மாத்திரம் தான் எடுத்தினாதான் சமாசம் வரும். அப்போ சுகேன அப்படின்றது என்ன சப்தம், சுக சப்தம். அப்போ சுகத்தை மாத்திரம் எடுத்துக்கணும். சுகேன திருத்தியா விபக்தியை விட்டுடணும். அப்போ சுக சப்தம் அந்த சுகத்தை மாத்திரம் எடுத்துக்கணும். அப்போ ரிதகா ரித சப்தம். அப்போ ரித மாத்திரம் எடுத்துக்கணும். ரிதகா பிரதமாவை அங்க விட்டுணும். அப்போ சுக ரிதன் வச்சுட்டா தான் என்ன வரும், நம்மளுக்கு சமாசமானது வரும். சமாசம் பண்ணதுக்கு முன்னாடி அந்த 2 பதத்தினுடைய விபக்தி, அந்த பிரதமா விபக்தினா சொன்னா அந்த விபக்தி என்னவோ அதை தள்ளி விட்டு மீதி என்ன சப்தமோ அதை உண்டி வச்சுட்டாதான் சமாசமானது சேரும். அப்போ சுகேன ரிதகா அப்படிங்கிற 2 பதத்தை நம்ம சமாசம் பண்ண போறோம். அப்போ சுகேன இடத்துல சுக சப்தம், சுகேன சித்தியாவிபக்தி அந்த சித்தியாவிபக்தி விட்டுட்டு பார்த்தா சப்தம் என்னது சுக சப்தம். அந்த சுகத்தை மாத்திரம் எடுத்துக்கிறோம். ரிதகான்றது பிரதமா விபக்தி. அந்த ரித சப்தம் ரிதகான்றது பிரதமா என்ன சப்தம் ரித சப்தம். அப்போ சுக ரித மாத்திரம் தான் நம்ம என்ன பண்ண எடுத்துக்கணும், மீதியை விட்டுறணும். அப்போ சுக ரித அப்படின்னு ஆனாவுக்கு சுக கட்சி எடுத்தீங்கன்னா ரித கட்சி முதல்ல எடுத்தீங்கன்னா இப்போ சுக ரித சந்தியாக போகுது, சேர போகுது. நியாயமா சேர்த்து என்ன வரணும், சுக ஆகும் அச்சுபரமாத்தினால இங்க 2 சேர்த்து என்ன வரணும், குணம் வரணும். அது நியாயமா வரணும். ஆக்கு அச்சுபரமா இருக்கு, அத குணசந்தியானது இங்க வரணும். ஆனால் சுக சப்தம் அசாசம் முடிந்தால் ஆவ காட்டிலும் ரித சப்தம் பரமா இருந்தால் அது திருத்தியா சமாசமா இருந்தால் விருத்தி தான் 6 தான் வரும்னு சொல்லிட்டேன். அதனால இப்ப சுகார கடைசி ஆ முடியாது, ரித சப்தம் பரமா இருக்கு. இது என்ன சப்தம், என்ன சமாசம், சுகேன ரிதகான திருத்தியா சமாசமான நம்ம பண்ணியிருக்கோம். திருத்தியா விபக்தியை நம்ம சமாசமாக பண்ணியிருக்கோம். அப்ப திருத்தியா சமாசமாவும் இருக்கு. இப்போ ஆவா இருக்கு, ரித சப்தம் பரமா இருக்கு, திருத்தியா சமாசமாவும் இருக்கு. இப்ப இங்க என்ன வராது, குணம் வராது.
ரெண்டுத்துக்கும் சேர்த்து ஆர் அப்படின்னு இதுதான் வரும். அப்போ ஆர் அப்போ சிம்பிளா சுகார்த்தா அப்படின்னு ரூபமானது. ஓகேவா? அப்ப என்ன ரூல்ஸ்? ஆக்கு அப்புறம் ரிதத்துக்கு பரமா இருக்கணும். அது திருத்தியா சமாசமா இருந்தால் என்ன வரும்? விருத்தியா ஆறானது ஆதேசமா வரும். உதாரணம் சுத்தேன ரிதா சுகார்த்தா. அப்போ சுக ரிதன் இருக்குது. அப்போ ரெண்டு சேரச்சு குணவரத தடுத்துட்டு இந்த ரூல்ஸ்னால விருத்தியை ஆறான வந்து சுகார்த்தா அப்படின்னு ஆயிருக்கு. ஓகேவா? இந்த புரிய சந்தேகம் இருக்கா? திருப்பி சொல்லணுமா? திருப்பி சொன்னா சொல்லுங்க, திருப்பி சொல்றேன். புரியுதா? கேட்கறதா சொல்றது? கேட்கறது சுவாமி, புரியுது. புரியுதா? புரியுது. இப்போ இங்க திருத்தியா சமாசமா இருந்து இந்த ரூல்ஸ் இருந்து நம்ம உதாரணத்தை பார்க்கணும். இப்போ இந்த இடம் பாக்குறாங்க, இதுக்கு இல்லாத இடம் இதே மாதிரி இருந்து வராத இடத்து சொல்லப்படும். கிரியா சமாசம் இல்லாத ஒரு உதாரணம் காட்டிக்க பரம திருத்த பரம திருத்த நம்ம குரூப் என்ன இருந்தது? பரமத்தா பாருங்க, பரம இருக்கு, இருக்கு, இந்த சேர்த்துனா வந்துருக்கு, அருதான் வந்துருக்கு, ஒண்ணுதான் வந்து விருத்தி வரல. ஆ இருக்கு, இருக்கு, ஆறு வரல. ஏன் அப்படின்னா இன்னும் ரூல்ஸ் தான் இருக்கணும், சித்தியா சமாசமா இருக்கணும். ஆனால் நீங்க என்ன சமாசம் இல்லை, இது சித்தியா சமாசமானது இல்லை. ஏன்னா விக்கிரம் எப்படி பண்ணணும்? பரமஸ்தாசோ காத்திய துவந்த சமாசம், பரமஸ்தாசோ ரிதஸ்ட, பரமஸ்தாசோ ரிதஸ்ட அப்படின்னு நம்ம சமாசம் என்ன அப்படின்னு சொன்னோம்னா, சாத்தே துவந்தான துவந்த சமாசம் சா இருக்கும், பாட்டில சா கூட வரும். பரமஸ்த அசோ ரிதஸ்ட. நம்ம ரித்தனா செல்வம் வச்சுனால செல்வம் அர்த்தம் சொன்னோம். இப்ப செல்வம் வச்சுப்பாங்க, செல்வம் வசந்தாவும் செல்வமாவும் இருக்கு. ஒண்ணு ஏதோ ஒண்ணு வசந்தாவும் இருக்கு, செல்வமாவும் இருக்கு, ரெண்டுமே இருக்கு, ரெண்டு தனித்தனி. பரமஸ்ட அசோ ரிதஸ்ட. பரமம்னா வசந்ததுன்னு அர்த்தம், ரித்தனா வெளுத்துன்னு வச்சுக்கலாம். வசந்தாவும் இருக்கு, செல்வமாவும் இருக்குன்னு அப்படி அர்த்தம் எப்படி சொல்ல போறோம்? பரமஸ்ட அசோ ரிதஸ்ட. அசோ இதுவானது பரமம், வசந்தாவும் இருக்கு, வெளுத்த செல்வமாவும் இருக்கு அப்படின்னு ஒண்ணு வச்சுட்டா, இப்ப மோட்சம் அப்படின்னா அது வசந்தாவும் இருக்கு, அது நமக்கு செல்வமாவும் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதான் வசந்த செல்வம் அப்படின்னா அது வசந்தது செல்வம் ரெண்டும் வேற வேற இது. அப்போ அப்படி சொல்லிட்டு என்ன வந்து சமாசம் ரெண்டுத்துக்கு பிரதானம் இருக்கிறதுனால பரமம் இருக்காது. அப்ப சே போட்டு துவந்த சமாசம் சித்தியா சமாசம் கிடையாது. சித்தியா சமாசம் அர்த்தம் என்ன? சுகே இருக்கா, சுகத்தினால ஈடுபட்டவன், சுகத்தினால வெளிவன், சுகத்தை வெளில வந்தவன், கஷ்டத்திலிருந்து சுகம் வந்தது வெளில வந்தான், அப்ப சுகேன இருக்கா, சுகத்திலேருந்து கிளம்பி வந்துட்டான், சுகமே செல்வம் வருது. அப்போ சுகேன சுகத்தினால் அது சித்தியா அர்த்தம் சொல்லி சொன்னோம். அப்ப இங்க வந்து பரமத்தின் வசந்தினால் செல்வம் சொல்ல, வசந்தாவும் இருக்கு செல்வமாவும் இருக்குன்னு சொல்றோம். அப்ப இது என்ன சமாசம்? சித்தியா சமாசம் கிடையாது, இங்க துவந்த சமாசம். இது சாத்திய துவந்த சமாசம். அப்ப என்ன ரெண்டுத்துக்குமே பிரதானம் உண்டு. பரமம்னா பரமாவும் இருக்கு, வசந்தாவும் இருக்கு. அப்போ பரமசாசம் ரிதஸ்ட அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரூட்லாம் இருந்தாலும் இது திருத்தியா சத்து சமாசமா, திருத்தியா சமாசமா இல்லை. பரமஹா அசோ ரிதஸ்ட ரெண்டுமே ஏகவசனம், வசந்தாவும் இதுவாகவும் இருக்குன்னு திருத்தியா விபக்தியே இல்லாதனால திருத்தியா சமாசத்து கிடையாது. திருத்தியா சமாசம் இல்லாத இங்க என்ன வரல, ஆறானது வரல. காமன் ரூட் அசாத காட்டும் பரமாட்சி குணம் வந்து அருன்னு வந்து பரமர்த்தா அப்படின்னு ரூபமானது ஆயிருக்கு. ஓகேவா? அதாவது பரம ரிதா பரமர்த்தா இத்தியற்றது, இந்த இத்தியத்துனா இந்த இடத்தில்
பரமச்சாசோ ரிதஸ்தை விக்கிரகம். விக்கிரகம் எப்படி விக்கிரகம்னா அது சமாசத்தை அர்த்தம் சொல்லக்கூடிய இதுக்கு விக்கிரகம் பேரு. ஒரு பதம் சமாசம் 2 பதம் ஒன்னா சேர்ந்துருது இல்ல, சமாசம் அந்த சமாசமான பதத்துக்கு மீனிங் சொல்றோம் வச்சுக்கோங்க, அதுதான் விக்கிரகம் பேரு, விக்கிரக வாக்கியம் பேரு. அதுனா அந்த பதத்தினுடைய அர்த்தம் சொல்றது. ராஜபுருஷான்னு ஒரு பதம் இருக்கு. ராஜபுருஷன் ஒரே பதம். ராஜான்னு ஒரு சப்தம் இருக்கு, புருஷ சப்தம் இருக்கு, 2 சப்தம் சேர்த்து ஒரே பதமா ஆயிடுச்சு. ராஜபுருஷன் நம்ம அர்த்தம் என்ன சொல்லுவோம்? இது ராஜபுரம் சமாசம். ஆமா, இதுக்கு அர்த்தம் சொல்லணும்ல, அதுக்கு என்ன அர்த்தம் சொல்றேன்னா அர்த்தம் பிரிச்சு சொல்லணும். ராஜ்யா அதான் ராஜபுருஷான் ஆயிருக்கு. அதான் என்ன ஆயிருக்கு? ராஜபுருஷான் ஆயிருக்கு. இப்போ ராஜ்யானால ராஜாவுடைய புருஷா வேலைக்காரன் ராஜபுருஷான். ராஜபுருஷான் ராஜ்யா புருஷான்னு பிரிச்சு சொல்ல வேண்டிய சேர்த்துனா சொல்லிடுவாங்க, ராஜபுருஷான்னு சொல்றோம். அப்ப என்ன அர்த்தம்? ராஜாவுடைய வேலைக்காரன் அர்த்தம். அப்போ இது சமாசம், இது விக்கிரக வாக்கியம், சமாசத்தை பிரித்து சொல்லக்கூடிய வாக்கியம். அதே மாதிரி பரமர்த்தா அப்படின்றது விக்கிரக சமாசம், பரமச்சாசம் ரிதஸ்தன்றது விக்கிரக வாக்கியம். சுகார்த்தா அப்படின்றது சமாசம், சுகேன ரிதஹான்றது விக்கிரக வாக்கியம். ஓகேவா? சமாசத்துடைய அர்த்தத்தை பிரித்து விரிவா சொல்றதுதான் விக்கிரக வாக்கியம் பேரு. அதுதான் சொல்லு பரமச்சாசோ ரிதஸ்த இது விக்கிரகா. விக்கிரகம்னா அதனுடைய மீனிங் அதை பிரித்து சொல்றதுன்னு அர்த்தம். அத்தः அത്ര குண ஏவ ந விருத்தி. அதனால இங்க குணம்தான் வந்து விருத்தி விலையேன்னா திருத்தியா சமாசம் இல்லாதனால குணம் விருத்தியானது இங்க வரல, குணம் வந்துருக்கு அப்படின்றது விசேஷாந்தமா இங்க சொல்லியிருக்கு. ஏன்னா இந்த ரூட் எல்லாம் இருக்கு, பரம அகாராந்த முடியாது, பரமா இருக்கு. ஆனால் இந்த ரூட் திருத்தியா சமாசமானது இல்லாதனால இங்க வரல அப்படின்றது விசேஷாந்தம். இந்த சந்தேகம் இருக்கா? மேல போலாமா? போல சுவாமி. அடுத்தது சவர்ண தீர்க்கம் பத்தி. அடுத்த வந்து சவர்ண தீர்க்க சவர்ணம் ஒண்ணுக்கு ஒண்ணு ஒத்துமையா இருக்குன்னு அர்த்தம். தீர்க்கம்னா தெரியும், அதனுடைய 2 மாத்திரையுடைய வர்ணங்கள் என்ன அதுவானது வரணும். இப்போ எந்த எழுத்து எது வரும்ன்றத ஆ இல்ல ஆ, இ இல்ல இ, உ இல்ல உ, இ இல்ல இ. சுவாமி ஒரு ரொம்ப பேசிக் டவுட் தான், ஆனா அத திருடப்படுத்திக்கிறதுக்காக அடியன் கேக்குறேன். சுவாமி இப்ப அது 2 ஒண்ணுக்கு ஒண்ணு சவர்ணம்னு சொல்றோம் இல்லையா? முன்னாடி வந்து சமான வர்ணம்னு ரூவும் லூவும் சாதிச்ச இல்லையா? அது வேறவா? அதுவும் இதுவும் ஒண்ணு இல்ல இல்லையா? காமனான ரூல்ஸ் இது. நம்ம சவர்ணம்ன்றது லோக பிரசித்தம். இப்ப அண்ணா தம்பி ஒத்துமையா இருக்கிறது ஒருத்தவங்கன்னா சொத்துல பங்கு ஒண்ணு வச்சுக்கோ, அதாவது இதுவா அப்படின்தான் இருக்கிறது, ஒண்ணு அனுமதிமா இருக்கிறதுன்றது ஒருத்தனை சொன்னா அது கோவம் வர்றதுக்கு சாதாரணமா உண்டு. ஆனா ஒண்ணு வேற வேற வயசுல ஒருத்தர் இவனுக்கு வேற அப்பா அம்மா, அவனுக்கு வேற அம்மா வேற அப்பா வேற, அவர்களே ஒத்துமையா இருக்கிறதுன்றது விசேஷம், அது சொல்லணும்ல. அது அங்க அது அதனால தனி ஒரு வேற ஸ்தானம், இது வேற ஸ்தானம். ஆனா 2ம் சவர்ணம் சொல்றது ரூல்ஸ்னால சொல்றேன். அது வந்து இல்லாத தனி ரூல்ஸ் போட்டு சொல்றேன். பொதுவா இது சவர்ண சம்ஞை எழுத்துக்களுக்கு ஒரே ஸ்தானமா இருந்தா சவர்ணம் சொல்றது ஒரு சூத்திரம் இருக்கு. ஓகேவா? இந்த ஆகும் ஒரே சவர்ணம் அப்படின்னு ஒரு ரூல்ஸ் இருக்கு. ஆனால் ஒரே ஸ்தானம் இருந்தால் சவர்ணம் சொல்றது. முதல் ரூல் தான் சொல்றது ஸ்தானம் ஒன்னா இருந்தால் சவர்ணம் அப்படின்னு சொல்லிடுச்சு. இப்போ இது வேற வேற ஸ்தானம், அப்ப சவர்ணம் வராது. ஆனா அதுக்கு தனியா ரூல்ஸ் போட்டு சவர்ணம் வச்சுங்களேன். இதுல வந்து துரியோதனன் கர்ணன் வச்சுப்போம். அவர் வந்து பாசத்தை கொடுத்தா தம்பி எடுத்துனாங்க, ஏன்னா 2 பேரும் ஒரே அப்பா அம்மாவா வேற வேற, ஆனாலும் ஒத்துமையா தான் சொத்தை கொடுத்து எப்படி ஆக்கினாலும் அதே மாதிரி
இதெல்லாம் கொஞ்சம் தான் அண்ணன் தம்பியே ஒரே ஸ்தானத்தை உண்டான எழுத்துக்கள் அது சவர்ணம்னு உதாரணம் தெரியும், சவர சமயனாலே தெரிஞ்சிடும். ஆனால் இந்த ருக்கு வேற ஸ்தானம், ருக்கு வேற ஸ்தானம் இருந்தாலும் அது ஒண்ணுக்கு ஒண்ணு சவர்ண சமயை தனியா விதிக்கிறேன். அதனால தனியா ஒரு ரூல்ஸ் போட்டு விதிக்கிறேன். நிறுவர்ணியம் விதா சாவர்ணியம் வார்த்தையும் சொல்லி தனியா விதிச்சிருக்கேன். அதனால ஓகேவா? புரிஞ்சுதா? சதயம் தெரிஞ்சுதா உனக்கு? புரிஞ்சது சுவாமி. இப்போ அப்போ அது பிரயத்தனம்லாம் இதுல இன்வால்வ் ஆகாது இல்லையா சுவாமி? ஸ்தானம் மட்டும்தான், ஒரே ஸ்தானம் தான். பிரயத்தனம் இல்ல, ஸ்தானம் பிளஸ் ஆபியந்தர பிரயத்தனம் ஒன்னா இருக்கணும். ஓ, ஆபியந்தர பிரயத்தனம், ஆபியந்தர பிரயத்தனம் ரெண்டு ஒன்னா இருந்தா துல்லியா சூத்திரமே துல்லியாசிய பிரயத்தனம் சவர்ணம். துல்லியமா சமானமா இருக்கிறது. துல்லிய ஆசியம்னா ஸ்தானங்கள், பிரயத்தனம் ஆபியந்தர பிரயத்தனம் மாத்திரம். ஆபியந்தர பிரயத்தனமும் எந்த ரெண்டு எழுத்துக்கு ஒன்னா இருக்கோ வச்சுக்கோங்க. அதனால ஆ இருக்கு என்ன ஸ்தானம்? அவச்சரியான கண்டஸ்தானம். இந்த ஆவும் கண்டஸ்தானம். ஓகேவா? ஸ்தானம் ஒன்னாயிடுச்சு. ஆபியந்தர பிரயத்தனம் பாருங்க. ஸ்பிருஷ்ட ஈச ஸ்பிருஷ்ட ஈச விவிருத விவிருத சமிருத பேதா. என்ன ஸ்வர எழுத்துக்கள் என்ன சொன்னோம்? விவிருத பிரயத்தனம் சொன்னோம். இந்த ஆ விவிருத பிரயத்தனம், இந்த ஆவும் விவிருத பிரயத்தனம். இப்போ இது ஆதான் ஸ்தானமும் ஒன்னா இருக்கு, பிரயத்தனமும் ஒன்னா இருக்கு. ஓகேவா? இப்ப ஸ்தானம் மட்டும் சொல்லிட்டே வச்சுக்கோங்களேன். இப்ப என்ன ஆகும்? இந்த ஹா இருக்கு பாருங்க, ஆ கண்டஸ்தானம் தான். ஆமா, கண்டஸ்தானம் தான். இதுவா இப்ப ஆவும் ஒரே எழுத்துன்னு ஆயிடும். இப்ப ஆ சொன்னா ஆவு குறிக்கிற மாதிரி ஆவு கண்டஸ்தானம் சவரணம். பிரயத்தனம் பேசல. ஸ்தானம் சவரணம்ன்றது ஒரே ஸ்தானம் ஒன்னா இருந்தாலே போதும் சொல்லிட்டான்னா ஆபியந்தர பிரயத்தனம் வேண்டாம். ஒரு ஸ்தானம் மாத்திரம் ஒன்னா இருந்தால் போதும். அந்த ரூல்ஸ் வச்சுக்கோங்க. ரெண்டு ரூல்ஸ் சொல்லியிருக்கோம். ஸ்தானம் ஒன்னா இருக்கணும், ஆபியந்தர பிரயத்தனம் ஒன்னா இருக்கணும்னு சொல்லியிருக்கோம். அப்படி சொல்லாம ஸ்தானம் மாத்திரம் இருந்தா ஒன்னா இருந்தா போதும், அது சவரணம் சொல்லிட்டா ஆ கண்டஸ்தானம், ஆ கண்டஸ்தானம், கண்டஸ்தானம். ஓகேவா? ஆமா ஆமா. ஆனா அங்க போல அதான் ரெண்டு ரூல் சொல்லியிருக்கேன். ஸ்தானம் ஒன்னா இருக்கணும். நம்ம இல்ல ஒண்ணு வச்சுனாலே போருமே கேள்வி. ஒண்ணு வேண்டாம், இது ஒண்ணு இருந்தாலே போறோம். ஆபியந்தர பிரயத்தனம் ஒன்னா இருக்க அவசியம் இல்லை. ரூல்ஸே வேண்டாம்னு வச்சுக்கோங்க. இந்த ரூல்ஸே வேண்டாம்னு சொல்லிட்டா இந்த ஒரு ரூல்ஸ் இருந்தா போறோம், ஸ்தானம் மாத்திரம் ஒன்னா இருந்தா போறோம்னு சொல்லிட்டா இங்க என்ன ஆயிடும்? இந்த ஆவு கண்டஸ்தானம் அதுக்கு 7 பேர் வந்துடும். அதனால ஆபியந்தர பிரயத்தனம் ஒன்னா இருக்குன்னு சொல்லிட்டு பிரயத்தனம் ஒன்னா இருக்கணும் அந்த ரூல்ஸ் போட்டுட்டா, ரெண்டு ரூல்ஸ் போட்டுட்டா இந்த ஆ கண்டஸ்தானம், ஆ கண்டஸ்தானம் இது கண்டஸ்தானம். ஆனா ஆ விருத பிரயத்தனம், இது ஆ விருத பிரயத்தனம், இது விருத பிரயத்தனம் இல்லை. அப்ப இந்த ஆவும் சவரணம் கிடையாதுன்னு கருத்துள்ளான். ஒரே ஸ்தானமா இருந்தாலும் பிரயத்தனம் வேற வேற. இந்த ஆ வேற பிரயத்தனம், இந்த ஹா வேற பிரயத்தனம். அப்ப சவரணம் கிடையாது அப்படின்னு நிஷேதம் பண்ணுவாரு. ஓகேவா? அதனால ரெண்டு ரூல்ஸ் உண்டு. இருக்கணும், ஆபியந்தர பிரயத்தனம் ஒன்னா இருக்கணும். ரெண்டு பிரயத்தனம் எது ஒன்னா இருக்கோ, ரெண்டு எழுத்துக்களுக்கு ஸ்தானமும் இந்த ஆபியந்தர பிரயத்தனம் ஒன்னா இருக்கோ அதுதான் சவரணம். ஒண்ணுக்கு ஒண்ணு. இதுல ஒண்ணு குறைஞ்சாலும் சவரணம் வராது. ஸ்தானம் ஒன்னா இருந்த பிரயத்தனம் இல்லாட்டாலும் இருக்கிறது வச்சுக்கோங்க. ஆ விருத பிரயத்தனம் இல்லையா? ஆ விருத பிரயத்தனம், பிரயத்தனம் நீ விருத பிரயத்தனம் தான். அச்சுதானே அது? அப்ப ரெண்டு சவரணம் வந்துடும். ஆனால் ஸ்தானம் ஒன்னா இல்லை. ஆ கண்டஸ்தானம், அப்ப ஸ்தானமும் ஒன்னா இருக்கணும் போட்டாதான் இதை தள்ளுபடி பண்ண முடியும். அது கொஞ்சம் கூட சேர்ந்துடுறோம். அதனால ஸ்தானமும் ஆபியந்தர பிரயத்தனமும் எந்த ரெண்டு எழுத்துக்கு ஒன்னா இருக்கோ அதுதான் சவரணம். அப்படி இதெல்லாம் ஒண்ணு இல்லாட்டா கூட அது சவரணமாக ஆகாது. அதனால இதுவான ஸ்தானம் ஆபியந்தர பிரயத்தனம் ஒன்னா இருக்கு, ஆனா ஸ்தானம் வேறையா இருக்கு. இது சவரணம் கிடையாது. சவரணம் கிடையாது. ஆனா ஆதான் ஒரு குறிக்காது. அதனால ஸ்தானம் ஆபியந்தர பிரயத்தனம் இது ரெண்டும் ஒன்னா இருக்கணும். எந்த எழுத்துக்களுக்கு ரெண்டு எழுத்துக்களுக்கு ஒன்னா இருக்கோ அது ஒண்ணுக்கு ஒண்ணு சவரணம் அப்படின்றது ரூல்.
அந்த சுவாமி ரொம்ப நன்றி சுவாமி, நன்னா புரிஞ்சது சுவாமி. இருந்தாலும் அதுக்கு எக்ஸம்ஷன் கொடுக்குறேன், அதுக்கு வந்து எக்ஸம்ஷன் கொடுக்குறேன். தானம் வேலை இருந்தாலும் எக்ஸம்ஷன் ரீலுக்கு மாத்திரம். சவர்ண சந்தி, சவர்ண சீக சந்தி, ஆக்கும் எழுத்துக்களுக்கு பக்கத்துல சாதாரணமான எழுத்து சவரமான சொர எழுத்து இருந்தால் ரெண்டுத்துக்கு சேர்த்து எந்த எழுத்துக்கு அது தீர்மானம் வரும். ஓகேவா? ஸ்டார்ட் ஆயிடுறேன். இன்னொரு பிரகாரம் எழுதுறேன். எழுத்தோ 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 அது சவரணமான எழுத்து வரமா இருந்துச்சு. ரெண்டுத்துக்கு சேர்த்து தீர்க்கமானது வருது. இத்தேசையோக பிரயோகம். பரமா சவரணம் என்ன இருக்கு? அதே இந்த ஆனா இத்தேசையோக பரையோக இது பரமா இருந்தால் நான் பரமா இருந்தாலும் தீர்க்க வரும். பரமா இருந்தாலும் தீர்க்க வரும். வந்தா தான். ஏன்னா தீர்க்கம் கிடையாது. அதனாலேயே இது ரெண்டும் ரெண்டா இருக்கிறதுனால அதோடைய தீர்க்கமானது அதுக்கு வரும். இதோடைய தீர்க்க எழுத்தான இதுக்கு வரும். இருந்தால் தீர்க்கம் வரும். இருந்தாலும் தீர்க்கம் என்ன வரும்? ருடைய தீர்க்கமானது. ஏன்னா லுக்கு தீர்க்கம் கிடையாது. ருடைய தீர்க்கமானது வரும் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். ஆகாபியா ஆகாரையோ ஆகாரா ஆகாரம் எழுத்தான வரும். ஏகாபியா ஏதையோ பரையோ பரமந்தால் ஈகாரா ஏகையோஹோ ஏதாபியா பரையோஹோ ஊகாரா இत्यस्मात् ऋकारने காட்டிலும் ஏதையோ இது ரெண்டு பரமா இருக்கச்சு. ऋकारः பூரபரையோக சாணி. இந்த எழுத்துக்கும் அந்த எழுத்து சேர்த்து தீர்க்கம். பூரபரையோகம்னா இந்த முன்னெழுத்து ஆகிறதுக்கும் அதுக்கும் சேர்த்து ஒரே தீர்க்கமான ஆகாரமானது வரும் அப்படின்றது இந்த சூத்திரம். அப்போ ஒன்றும் இல்லை. இருந்தால் பக்கத்து அதே இருந்தால் வரும். தீர்க்கம்னா எல்லாத்தையும் அதனுடைய ஆவுடைய தீர்க்கம் இருந்தால் உடைய தீர்க்கம் ஊ இருந்தால் ஊடைய தீர்க்கம் இருந்தால் தான் வரும். தீர்க்கம் இல்லாதனால ருடைய தீர்க்கமே வரும்ன்றது வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? உதாரணம் பார்ப்போமா? இப்போ ஆக்கு பரமாந்தா சொல்றேன். ஆவோ பக்கத்துல ஆவோ இருந்தா வரும். சரி, ஏன்னா தீர்க்கம் சொல்லிட்டேன். இது போனாலும் தீர்க்கம் தான் வரும். இது ரெண்டு மாத்திரம் இருக்கு. இது ரெண்டு மாத்திரம் 4 மாத்திரம் 3 மாத்திரம் எழுத்து 3 மாத்திரம் ஒரு மாத்திரம் கேட்கக்கூடாது. ஏன்னா விதிக்கிற தீர்க்க எழுத்து இது எத்தனை இருந்தாலும் வரது என்ன சொன்னால தீர்க்கம் தான் வரும்னு சொன்னனால தீர்க்க எழுத்து தான் வரும்.
அது வரைக்கும் வராது. பரம பிளஸ் அர்த்தா பரமார்த்தா உதாரணம். பரமன்னா வசந்து அர்த்தான மீறி வசந்தான மீறி பரம அர்த்தா பரமார்த்தம். பரம கண்டு எழுதுனா அர்த்தா முதல் எழுத ஆக்கு ஆ பரமா இருக்கனால ரெண்டும் சவரணம். ஆ காட்டிலும் சவரணம் ஆகார பரமா இருக்கு. அப்ப இந்த ரெண்டு எழுத்துக்கு பதிலாக இதோட தீர்க்கம். அப்ப என்ன பண்றோம்? தீர்க்கம்னா ஆவுடைய தீர்க்கம் ஆ பரம் ஆ பரமார்த்தா. ஓகேவா? பரம அர்த்தா கடைசி இந்த அர்த்தால கடைசி முதல் எழுத்தா இப்போ ஆக்கு சவரணமான ஆகாரம் பரமா இருக்கு. அப்ப இந்த ரெண்டு எழுத்துக்கு பதிலாக இவையுடைய தீர்க்கம். இது ஆவுடைய தீர்க்கம்னா என்ன? ஆ அது வந்துடுது. பரம் ஆ யுக்தா பரமார்த்தா அப்படின்னு விதிக்கிற விருப்பம். ஓகேவா? நல்லா இருக்கா? ஆ உதாரணம் தேவ பிளஸ் ஆலயா. ஆலயம் தேவருடைய இடம்னு அர்த்தம், வீடுன்னு அர்த்தம், கோவில் அர்த்தம். தேவாலயா தேவ கட்டி எடுத்து ஆலயா முதல் ரெண்டு ஆ எடுத்து அது மாதிரி கவர்னமான ஆகாரம் இது ஆவடி கவர்னமான எடுத்து இது ரெண்டும் சேர்த்து நம்ம பாட்டு இது ஒண்ணு இது தீர்க்கம் பிரஸ்தம் ஒரு தீர்க்கத்துக்கு புதா வந்து சொல்லக்கூடாது. ஏன்னா புதா வராது. ஏன்னா என்ன விதிக்கிறேன்? தீர்க்கம் தான் விதிக்கிறேன். எத்தனை இருந்தாலும் தீர்க்கம் தான் வருது அப்படின்ற மாதிரி நீ எத்தனை சொன்ன வச்சுட்டாலும் ரெண்டு தீர்க்கம் வந்து இங்கே தீர்க்கம் இருந்தாலும் வரது தான் வரும், தீர்க்கம் தான் வரும். ஏன்னா விஜயமான காரியம் தீர்க்க காரியம். அதனால இது ஒன்று இது ரெண்டு மூணு வருடம் சொல்லக்கூடாது. ரெண்டு சேர்த்து தீர்க்கம் அதோட தீர்க்கம் என்னமோ அதுதான் வரும்னு வச்சுக்கணும். அப்போ ஆ சேர்த்து ஆவுடைய தீர்க்கமான ஆவே வந்துடும். தேவ் ஆ தேவாலயா. ஓகேவா? அடுத்தது ஆக்கு உதாரணம். இப்போ ஆ உதாரணம் கொடுக்குறேன். இப்போ முதலாளி பின்னாடி அடுத்து அப்படின்ற மாதிரி உதாரணம் கொடுக்குறேன். வித்யா பிளஸ் அபியாசா. கல்வியினுடைய அபியாசம்னா பயிற்சி. வித்யா கண்டு எழுதுனா அபியாசா அதில் எழுது இது ரெண்டுக்கும் சேர்த்து தீர்க்கம். அப்புறம் ஓகேவா? வித்யா பிளஸ் உதாரணம். வித்யா பிளஸ் ஆலயா. வித்யா பிளஸ் ஆலயா. இங்க ஆறுக்கு யாருக்கு ஆறு நாலு மாத்திரம் ஆகாரம் வராது. ரெண்டு சேர்த்து தீர்க்கம் தான் வரும். அப்போ ஆறா வரும். அதே மாதிரி வித்யாலயா. ஓகேவா? இந்த சந்தேகம் இருக்கா? இல்ல சுவாமி, இருக்கிறதுலயே இதான் கொஞ்சம் ஈஸியா இருக்கிற மாதிரி இருக்கு எல்லா சந்தையை விட. நிறைய நம்ம பிரயோகம் நம்மளே வச்சு நான் பதிவு பண்ண டக்குன்னு புரிஞ்சிடும் எல்லாருக்கும். அதனால ஈஸியா நம்ம தமிழ்நாடு இப்படிதான் வந்ததுனா ஈஸியா இருக்கும். அதனால ஈஸியா தான் தோன்றது நம்மளுக்கு. அடுத்தது அதுக்கு உதாரணம் கொடுப்பாரு. அதுக்கு உதாரணம் கவி பிளஸ் இந்திரா.
கவினா தெரியும் போய் தலைவன் அர்த்தம் சிறந்தவன் அர்த்தம் செய்யலாம். கவியில கட்டெழுதி இந்தியாவை தலையெழுத்து சேர்ந்து வந்து கவிதா அதோடைய தீர்க்கமானது கவர்ன தீர்க்கம் தவணைக்குரிய தீர்க்கம் வந்துடுது கவீந்திரா. கவர்ன தீர்க்கான அதை புரிஞ்சுக்கணும். தீர்க்கம் வரும்னு சொல்லிட்டா சேர்ந்து ஊ வந்தாலும் தீர்க்கம் தான். இதான் வச்சுக்கோ. சேர்ந்து ஊ வரலாம்ல, தீர்க்கம் வருதுன்னு சொல்லிட்டா வச்சுக்கோங்களேன். ஊ தீர்க்கம் வருதுன்னு சொல்லிட்டா ஊ போட்டுடுவோம். அதனால அது சவர்ணமான தீர்க்கம். ஈக்கு தீர்க்கம் வந்திருக்க அந்த இதுக்கு ரெண்டுத்துக்கும் சவர்ணம் ஒத்துமையா இருக்கணும். நான் பாட்டு தீர்க்கணும் எது வேணா போடக்கூடாது. சவர்ணமான தீர்க்கம் வரதுனால சவர்ண தீர்க்கம்னு பேரு. ஓகேவா? ஒரு தீர்க்கம் வருதுன்னு சொல்லிட்டா நம்ம சேர்ந்து ஊ போடலாம், ஆ போடலாம், இது வேணா போட்டுருவோம். ஆனால் ஈக்கு பதிலாக அதுக்கு சவர்ணமான எந்த தீர்க்கம் இருக்கோ அதுதான் வரும்னு அர்த்தம். அதனால சவர்ண தீர்க்கம் தான் தீர்க்கம். புரியுதா? புரிஞ்சுதா? புரிஞ்சது சுவாமி. அடுத்தது உதாரணம் கவீஸ்வரா. கவீஸ்வரா ஒரு கவினா ஈஸ்வரா, கவிகளுக்குள்ள தலைவன் அர்த்தம் கவீஸ்வரா. கவி ஈஸ்வரா இருக்கு அது மட்டும் சேர்த்து தீர்க்க வந்தா தான் வரும். கவீஸ்வரா. உதாரணம் காமிச்சாரு. அப்புறம் அதுக்கு உதாரணம் காட்ட போற பிருத்திவி இந்து பூமி, இந்துனா நிலா. முதல்ல முன்னெழுத்து தீர்க்க எழுத்து, பின் எழுத்து கிரஸ்வ எழுத்து, அது ரெண்டு வட்டமும் வந்திருக்கு. பிருத்திவி இந்து, பிருத்திவி இந்து. உதாரணம் சந்தேகம் இருக்கா? மேல போலாமா போருமா? போலாம். இது முடிச்சிடலாமா? இதை முடிச்சிடுவா? ஓகே சுவாமி. வரும்.
வானா சூரியன் உதயன உதிக்கிறது பூ சேர்ந்து பூ வந்தோம் வானுதய பூக்கு உதாரணம் பூ பரமாதிக்கு பூ வந்ததுக்கு உதாரணம் ஓகேவா அடுத்தது பூக்கு உதாரணம் ஆவுல பூ சேர்ந்து பூ வந்ததுக்கு சாது சாதுனா என்ன சாதுனா நல்லதுன்னு சொல்றோமே நல்லா ஊட்டினா சொல்லட்டுன்னு அர்த்தம் நல்லா சொன்னார் அது சொல்றது சாது ஊட்டு நன்கு சொன்னார் அப்படின்னு சொல்றது சாது ஊ சேர்ந்து சாது ஊட்டு அப்படின்னு ரூபானது இதுக்கு ஊக்கு உதாரணம் சாது ஊட்டு அடுத்து வது பிளஸ் உற்சவா ஊக்கு உதாரணம் வது பிளஸ் உற்சவா மதுனா பெண் உற்சவனா ஃபங்க்ஷன் பெண்ணுடைய கன்வென்ஷன் பூ சேர்ந்து பூ வருது வதூத்சவா उदाहरण वधू प्लस भूमिका भूमिका பெண் பூர்வீகன மோதிரம் வச்சுக்கலாம் இதை துண்டு விரல் கூட பூர்வீகா இருக்குது வதுவினுடைய துண்டு விரல் இந்த வதுவினுடைய மோதிரம் பூர்வீகா ஊக்கு இது உதாரணம் ஓகேவா மேல போயிடலாமா ஒரு அட்டை முடிச்சிடுறேன் இப்பதான் நாளைக்கு சொல்லிட்டேன் சொல்லிடுறேன் சொன்ன மாதிரி ஊ கொடுக்க வேலை ஏன் அப்படின்னு கேட்டா பாருங்க ऋकारात्परः सवर्णे परे पूर्वत ऋकारस्य ऋकारस्य वा दुर्लभा पूर्व पूर्व मुன்னாடி இருக்கிற ऋकारस्य ऋकारस्य प्राप्ति இந்த லிகாரமோ ரிகாரமோ இருக்க இந்த இது வர்ற இடத்துல இந்த ரிகாரம் வர்றது துர்லபம் துர்லபம்னா கஷ்டம் இல்லை கிடையாது இல்லை வரலன்னு இல்லைன்னு கூட சொல்றாங்க நாஸ்தியாவன்னா இல்லைன்னு கூட இருக்கு அந்த வந்து ரிகாரத்தை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை இவன் ரிகாரா பதா ரிகாரோடு துர்லபம்
காலமும் இல்லை. அதனால அதுவும் பிரயோகம் நிறைய இல்லாதனால பிரயோகம் இல்லாதனால அந்த ரிவை பற்றி நம்ம சொல்லலன்றதை எடுத்து கொடுத்துருக்காங்க. அந்த ஊக்கு சொன்ன மாதிரி பரமாறு கேட்டேன்ற உதாரணமாக அங்க கொடுக்கல அப்படின்னு அது போட்டு சொல்லிட்டு ஒரு தான் கொடுத்துருக்கேன். அது அப்படின்னு பண்ணி வந்து என்ன சொல்லிட்டு கல்பனா மாத்திரம் இது பண்ணது கல்பனா என்ன நம்மளே சொல்லாம தவிர இந்த பிரயோகம் அந்த இதுவும் கிடையாது. அதனால பரமானது கிடையாது. அதனால இருக்கிறதுனால நாங்க இதை ஒட்டி எடுத்துட்டு இருக்கோம். உதாரணம் இல்லாதனால அது நம்ம சொல்லலைன்றதை போட்டு காமிச்சிட்டேன். அது சொல்லிட்டேன். அதனால பக்கத்துல ரிவோ இருந்தால் வரும் அப்படின்ற மட்டும் உதாரணம் இருக்கிறதுனால அது சொல்லியிருக்கு. இருக்கு வந்துடும். பித்ருனா அப்பாவுடைய கடன், தந்தை கடன் சொல்றாங்க. பித்ருனா கடன், அப்பாவுடைய கடன், நம்ம அப்பா கடன். பித்ரு ஒரு பரமாச்சு வந்து பித்ருனம் அப்படின்னு ரூபமானது ஆயிடுச்சு. உதாரணமா ஓத்ரு பிளஸ் இருக்காரா நியாயமா சவரணம் கிடையாது. நான் சொல்லியிருக்கோம் ஒன்று கொண்டு சவரணம் சொல்லியிருக்கோம் வாக்குறதுனால. அதனால இதுக்கு சவரணமான இருக்கச்சு இது ரெண்டும் சேர்ந்து தீர்க்கம் வரணும். இப்ப இதுக்கு தீர்க்கமானது கிடையாது. அப்போ எடுத்துக்க காமனான தீர்க்கம் தான். அப்போ ஒத்துருக்காரா வந்துடும். ஓத்ருகாரா அப்படின்னு போத்தானா அந்த அஸ்வரி ஓத்தான யாகம் இருப்பா. இருக்காருன்னா அவ சொல்ற சவுண்டுன்னு வச்சுக்கலாம். அவ சொன்னுடைய இருக்காரா ஓத்ருகாரா அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இங்க இதுக்கு சவரணம் இல்லாட்டாலும் சவரணம் செஞ்சு நம்ம தனியா சொல்லியிருக்கோம் ஸ்பெஷலா. அதனால இது ரெண்டு சவரணம் வச்சுக்கணும், அது ஒண்ணு வச்சுக்கணும். பிளஸ் இது தீர்க்கம்ன்றது தீர்க்கம் கிடையாது, கிரஸ்தம் மாத்திரம்தான் உண்டு. அதனால இதோட தீர்க்கத்தையே நம்ம இப்ப அண்ணன் தம்பி இருக்கா வச்சுக்கோங்களேன். ஒரு ஃப்ரெண்டா பொண்ணு இருக்கா, அக்கா தனியா பழகிறாங்க. அவளுக்கு நம்ம தங்க இவனே அண்ணாவை வச்சுக்கிற மாதிரி இந்த இதுக்கு தீர்க்கம் கிடையாது. அதனால இந்த ரிவனுடைய தீர்க்கத்தையே இதுக்கும் சேர்த்து வச்சுட்டு ரிவனுடைய தீர்க்கம் வந்து சவரண தீர்மானம் வந்துடுது. அப்போ ஓத்ருகாரா அப்படின்னு ரூபமானது ஆகுது. சந்தேகம் என்ன இருக்கா? இல்ல சுவாமி. கிளாஸ் முடிச்சுப்போம். மீதி உதாரணத்துல அடுத்த கிளாஸ்ல நம்ம பார்ப்போம். ஓகேவா? ಧನ್ಯವಾದ.